இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் டிடெக்டர் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கேன். ஸோ நான் எப்படி செஞ்சிருக்கேன், என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் செஞ்சிருக்கேன் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ராஸ்பெரி பை பிக்கோ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் MPU 6050ன்ற சென்சாரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பஸர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா என்னோட பஸரை நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பஸரோட பாசிட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா GP15ல இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கிரவுண்டை பார்த்தீங்கன்னா எடுத்து பவர் ரெயிலோட நெகட்டிவ் பவர் ரெயில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் பவர் ரெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அப்புறம் பஸரோட நெகட்டிவ் பவர் ரெயில இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட MPU சென்சாரில் பார்த்தீங்கன்னா நான் VCC அதாவது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து இங்கே விபஸ் 5 வோல்டேஜில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பின்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எடுத்து இந்த இடத்துல இருக்கிற தேர்ட் பின் கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் டேரக்டா கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீரியல் கிளாக்கும் சீரியல் டேட்டா அதாவது SCL அப்புறம் SGAன்றத ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ SCL அதாவது சீரியல் கிளாக் பார்த்தீங்கன்னா நான் GP17ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் SGA அதாவது சீரியல் டேட்டான்றத பார்த்தீங்கன்னா நான் GP16ல பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் கனெக்ஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு USB கேபிள் மூலமா என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஸோ இதான் என் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்தோடனே லைப்ரரி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இம்போர்ட் மிஷின் இம்போர்ட் யூ டைம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சிட்டிசேட் டாட் கைரோ இம்போர்ட் அதாவது கைரோ அதாவது இது வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, என்னோட தரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளா இல்லாமல் ரொம்ப ஆடிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல எர்த்குவேக் வரதா பார்த்தீங்கன்னா மீன் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எர்த்குவேக் வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும். அதே மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்ஸரும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். அப்படி எர்த்குவேக் வருதுன்னா அது எவ்வளோத்துக்கு எந்த ஆங்கிள் எவ்வளோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நவுளுது அந்த பாயிண்ட் டிகிரி எப்படி மாறுதுன்றதையும் நம்மளால இதில் பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃப்ரம் சிட்டிசேட் இம்போர்ட் கைரோன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பின் டிக்ளேர் பண்ணணும். ஸோ பஸரும் சென்சாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பஸர் ஈக்குவல் டு மிஷின் டாட் பின் 15 மிஷின் டாட் பின் டாட் அவுட் அதாவது என்னோட பஸரை GP15ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். சென்சாரில் பார்த்தீங்கன்னா சென்சார் ஈக்குவல் டு மிஷின் டாட் I2C அதாவது MPUவோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா I2C. ஸோ I2Cல பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துட்டு சீரியல் டேட்டா அதாவது SGA பார்த்தீங்கன்னா நான் 16லையும் SCL சீரியல் கிளாக்கை பார்த்தீங்கன்னா நான் 17லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா I2C டேஷ் டிவைஸ் ஈக்குவல் டு சென்சார் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன்ன்றதுனால ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா பிரிண்ட் I2C டிவைஸ் ப்ரௌண்ட் அதாவது I2C டிவைஸ் ப்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு I2C டிவைஸ் அதாவது சென்சார்ல ஸ்கேன் பண்ற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா MPU ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து கேப்சூல் உள்ள MPU 6050 பார்த்தீங்கன்னா கொடுத்து இது ஒரு சென்சார்ன்றனால ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா நான் சென்சார்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயில் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா செக் ஆகிட்டே இருக்கணுன்றக்காக ஒயில் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயில் ட்ரூல பார்த்தீங்கன்னா யூடின் பட் ஸ்லீப்ல ப்ராக்கெட்ல பார்த்தீங்கன்னா 0.5 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் MPU சென்சார் மூலியமா பார்த்தீங்கன்னா நான் கைரோஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா ஆக்சலரோமீட்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கைரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா 3 ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஆக்சலரோமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் GX அதாவது கைரோஸ்கோப்ல உள்ள X ஆக்சஸ் அப்புறம் GY GZன்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி AX AY AZன்னு பார்த்தீங்கன்னா அதுலயும் பார்த்தீங்கன்னா ஆக்சலரோமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கேன். ஸோ GX ஈக்குவல் டு ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து ப்ராக்கெட்ல பார்த்தீங்கன்னா MPU டாட் கைரோன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து டாட் வச்சு ஒரு X,2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி கொடுக்கேன் அப்படின்னா எதுக்கு ரவுண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இப்போ 2 வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம அவ்வளோ டெசிமல் பாயிண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்க முடியாது, தேவையில்லாது நம்மளுக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கமா 2 இந்த Xன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ இந்த 2ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை நம்பர் வேணும்ன்றது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4னா 4 வந்துட்டு டெசிமல் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நம்பர்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டா எடுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கைரோஸ்கோப்புக்கும் இதே தான், ஆக்சலரோமீட்டருக்கும் இதே தான். கைரோஸ்கோப்ன்றதுனால இந்த இடத்துல கைரோன் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஆக்சலரோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சலர்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆக நம்மளோட கைரோஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆக்சஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சல்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து ஆக்சலரோமீட்டர் வந்து என்னன்னா ஏஎக்ஸ் ஏஓ ஏசெட் அதாவது 3 ஆங்கிள் உள்ள டிகிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வரணும். அதே மாதிரி கைரோலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கைரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான ஆக்சஸ்ல உள்ள டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த நம்மளுக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா 6 அவுட்புட்ஸ் வருது. இந்த 6 அவுட்புட்ஸ்ல ஏதாவது ஒரு அவுட்புட் நம்மளுக்கு அதிகமாக ஷேக் ஆனாலும் இந்த இடத்துல எர்த்குவேக் வரதா தான் நம்மள மீன் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட மீன் பண்ணி அப்படின்னா இப்போ 6 ஆக்சஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 6 ஆக்சஸ்ல ஏதாவது ஒரு ஆக்சஸ் நவுண்டா கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எர்த்குவேக்னு பிரிண்ட் பண்ணும்போது அதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இஃப் ஸ்டேட்மெண்ட்ல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டா ஆடுது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பஸர் அடிக்கணும். ஸோ அதனால பஸர் டாட் வேல்யூல பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கோம். 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஸர் ஆனதை மீன் பண்ணுவோம். அதே பஸர் வேல்யூல பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தோம்னா அது ஆஃப் மீன் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் எர்த்குவேக் டிடெக்டர்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதாவது எர்த்குவேக் வந்துட்டு டிடெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அது கீழே அப்படி இல்லை எனக்கு மோர் தென் 3 இது பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ்க்கு மேலே வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அப்படி 3 வரல 3க்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல இருக்கும். எனக்கு ஜஸ்ட் அந்த டிகிரி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோட ப்ராயர் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட சென்சார் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அசையாமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இடத்துல வெறும் அதாவது ஆக்சலரோமீட்டரோட வர 3 வேல்யூஸும் கைரோட வர 3 வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நான் அதை எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அதனால் எனக்கு எர்த்குவேக் டிடெக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி பஸர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ இது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதை நான் எடுக்கேன் இல்லை ஷேக் பண்ணுறேன் அப்படின்னால கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடையும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எர்த்குவேக் டிடெக்டர்னு வருது. அதே அப்படி எடுக்காம அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பஸர் சவுண்ட் வரல. என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு. தேங்க்யூ.